நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 3. இத்தாலிய கடற்கரைக்கு 5 மைலுக்கு அப்பால் மென்மையாக உருண்டு கொண்டிருக்கும் ஆட்ரியாட்டிக் கடலில் உருவான விடியலுக்கு முந்தைய மூடுபனியை ஊடறுத்து 237 அடி நீளமுள்ள ஆடம்பர கப்பலான மென்டாசியம் ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த கப்பலில் மறையும் தன்மை கொண்ட மேற்பரப்பில் கன்மெட்டல் கிரே நிற வண்ணம் பூசப்பட்டிருந்தது. 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள அந்த கப்பலில் ஸ்பா, நீச்சல் குளம், சினிமா, பர்சனல் சப்மரீன் மற்றும் ஒரு ஹெலிபேட் என எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அந்த கப்பலின் உருவாக்கம் வசதியானதாக இருந்தாலும் அதன் சொந்தக்காரருக்கு அவற்றின் மீதெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை. 5 வருடங்களுக்கு முன்னர் அதை வாங்கிய அவர் உடனடியாக உட்பகுதிகள் பலவற்றையும் நீக்கிவிட்டு இராணுவ தரத்திற்கு ஏற்ப குழாய்களை பதித்து மின்னணு கட்டளை மையத்தை நிறுவிக்கொண்டார். 3 செயற்கைக்கோள் இணைப்புகள் மற்றும் 3 புவிசார் ஒளிபரப்பு நிலையங்களின் அபரிதமான ஏற்பாடுகளுடன் உருவாக்கப்பட்ட இந்த மென்டாசியத்தில் தொழில்நுட்ப நிபுணர்கள், பகுப்பாய்வாளர்கள் மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் என ஏறத்தாழ 2 டசன் பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் கப்பலிலேயே இருப்பவர்கள். அந்த நிறுவனத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மையங்களுடன் தொடர்ந்து தொடர்பிலேயே இருப்பவர்கள். அந்த கப்பலுக்கே உரித்தான பாதுகாப்பில் இராணுவ பயிற்சி பெற்ற வீரர்கள், 2 ஏவுகணை கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் நவீன ஆயுதங்கள் என எல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய படைப்பிரிவே உள்ளடக்கி இருந்தது. தலைவர் என்றே தன்னுடைய ஊழியர்களுக்கு தெரிய வந்திருக்கும் அவர் ஆழ்ந்து ஊடுருவும் கண்களும் வெளிரிய நிறமும் கொண்ட வளர்ச்சி குறைபாடுள்ள ஒருவர். சமூகத்தின் நிழல் ஆடம்பரங்களுடன் மறைமுக சேவைகளின் பிரத்யேகமான மெனுவை வழங்கி மாபெரும் செல்வத்தை சேர்த்தவர் என்பதை அவருடைய கவர்ச்சி இல்லாத உடலமைப்பும் நேரடியாக பேசும் இயல்பையும் வைத்தே சொல்லிவிட முடியும். அவரை பல பெயர்களால் அழைத்தார்கள். ஆன்மாவற்ற கூலிப்படையாளன், பாவத்தை போக்குபவன், சாத்தானின் கையாள். ஆனால் அவர் இவை எவற்றிலும் சேர்ந்தவர் அல்ல. தங்களுடைய லட்சியங்கள் மற்றும் ஆசைகளை பின் விளைவுகள் இன்றி அடைவதற்கான வாய்ப்பை மட்டுமே தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தலைவர் வழங்குகிறார். மனிதகுலம் இயல்பிலேயே பாவப்பட்டதுதான் என்பது அவருடைய பிரச்சனை அல்ல. தன்னை அவதூறு செய்பவர்கள் மற்றும் அவர்களின் அறிவியல் ஆட்சேபனைகள் எதுவாக இருந்தாலும் தலைவரின் அறம்சார் திசைமானி எப்பொழுதுமே ஒரு நிரந்தர திசையை நோக்கிதான் நிற்கும். அவர் தனக்கென்று ஒரு மரியாதையை பெற்றுள்ளார். கன்சார்ட்டியத்திற்குத்தான் அதற்கு 2 பொன் விதிகள் உண்டு. உன்னால் முடியாது என்றால் உறுதிமொழி அளிக்காதே. கிளையண்டிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் தான் ஒப்புக்கொண்ட விஷயத்தை தலைவர் மீறியதில்லை அல்லது அதிலிருந்து பின்வாங்கியதில்லை. அவருடைய வார்த்தைகள் மிக உத்தரவாதமானவை. தான் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் சிலவற்றிற்காக அவர் வருந்திருக்கிறார் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதிலிருந்து பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த காலை வேளையில் தன்னுடைய கப்பலின் தனி அறையில் உள்ள பால்கனிக்கு சென்றபோது அலையடித்து கொண்டிருக்கும் கடலுக்கு அப்பால் பார்த்தபடி தன்னுடைய அடிவயிற்றில் தங்கிவிட்ட அந்த மனக்கவலையை நீக்கிவிட முயற்சி செய்தார். கடந்த காலத்தில் நாம் எடுத்த முடிவுகளே நிகழ்காலத்தில் நம்மை கட்டமைக்கின்றன. தலைவரின் கடந்த கால முடிவுகள் கன்னிவெடி புதைக்கப்பட்ட எந்த ஒரு நிலத்தையும் கூட பேரம் பேசி விலைக்கு வாங்கும் நிலையில் அவரை வைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்று இத்தாலியின் மத்திய நிலப்பகுதியில் ஒளிரும் விளக்குகளை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் தன் குணாதிசயத்தையும் மீறிய பதட்டத்தை உணர்ந்தார்.
1 வருடம் முன்னர் இதே கப்பலில்தான் தான் உருவாக்கிய அனைத்தையும் சிதைத்துவிடும் அளவுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தி தற்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒருவர் பற்றிய முடிவை எடுத்திருந்தார். நான் ஒரு தவறான நபருக்கு சேவை வழங்க ஒப்புக்கொண்டேன். அந்த நேரத்தில் அது தலைவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பேவில்லை. ஆனாலும் தவறான கணக்கீடானது முன்கூற முடியாத சவால்களின் புயலை கொண்டு வந்துவிட்டது. தன்னுடைய தனித்துவமான கப்பலுக்கு அவதூறு நேர்ந்துவிடாத வகையில் என்ன ஆனாலும் சரி என்ற உத்தரவுகளுடன் தன்னுடைய சிறந்த களப்பணியாளர்களை அனுப்பி வைக்கும் அளவுக்கு அது அவரை ஆளாக்கிவிட்டது. அந்நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட களப்பணியாளரிடம் இருந்து வரும் செய்திக்காகத்தான் தலைவர் காத்திருந்தார். பயந்தா மிக மூர்க்கமான ஸ்பைக் ஏர் ஸ்டைல்ஸ் கொண்ட தன்னுடைய ஸ்பெஷலிஸ்டை அவர் நினைத்து கொண்டார். தான் செய்த தவறு ஒரு சாதாரண துர்திஷ்டம் என்றால் பயந்தா. நேரங்கெட்ட நேரத்தில் கேட்ட ஒரு புறாவின் குணுகல் ஒலியால் அப்படி ஆகிவிட்டது என்றாள். இருப்பினும் தலைவருக்கு அதிர்ஷ்டத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் செய்தவை எல்லாம் தற்செயல் நிகழ்வையும் எந்த ஒரு தவறான வாய்ப்பையும் அழித்துவிடக் கூடியதாகவே அமைக்கப்பட்டிருக்கும். கட்டுப்பாடுதான் தலைவரின் நிபுணத்துவமே. அதாவது எல்லாவித சத்தியங்களையும் முன்னரே யூகிப்பது, எல்லாவித பதிலடிகளையும் எதிர்பார்ப்பது, விரும்பிய முடிவை அடைய அதற்குண்டான யதார்த்தத்தை கட்டமைப்பது, கரைபடியாத வெற்றியும் இரகசியமும்தான் அவருடைய சாதனைகள். அதனால்தான் பில்லியனர்கள், அரசியல்வாதிகள், ஷேக்குகள் மற்றும் முழு அரசாங்கம் உள்ளிட்ட பிரமாதமான வாடிக்கையாளர்கள் அவருக்கு கிடைத்தார்கள். கிழக்கே காலை நேரத்தின் மங்கலான ஒளி அடிவானத்தில் இருந்த நட்சத்திரங்களை விழுங்கத் தொடங்கியிருந்தது. தன்னுடைய கப்பலின் மேலடுக்கில் நின்று கொண்டிருந்த தலைவர் பயந்தா தன்னுடைய மிஷினின் திட்டமிட்டபடி துல்லியமாக நடந்து முடிந்துவிட்டது என்பதை தெரிவிக்கும் செய்திக்காக காத்திருந்தார்.